சமுத்திரகாந்தன் 29. தன்னையே நோக்கியவளிடம், எப்படி மேடம், இப்படியே விடிய விடிய பார்த்துட்டே இருப்போமா? என நக்கலாக கேட்டான். ம், அது உங்க இஷ்டம். என்னை இப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்க ரெடினா நானும் ஓகே என அவளும் நக்கலுடன் பதிலளித்தாள். நான் ரெடிதான். ஆனா சம்மு, நீ கொஞ்சம் வெயிட் ஆகிட்டியோ? சட்டென்று கோபம் வர அவன் டி-ஷர்ட்டில் இருந்த கையை எடுத்தவள், ம், ஆமா, நான் குண்டாகிட்டேன். ரொம்ப கஷ்டப்படாதீங்க கௌசிக் வர்மன் என கூறியவாறு இறங்கினாள். ஏய், ஏண்டி இப்படி என அவளை பார்க்க அவளோ கழுத்தை நொடித்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். அவளின் பின்பக்கத்தில் இருந்த டி-ஷர்ட் துணியை இழுத்து பிடித்தவன் மீண்டும் அவளை தூக்கிக் கொண்டே கட்டிலை நோக்கி சென்றான். விடுங்க என அடம் பிடித்தாள். நோ வே. கௌசிக். யா, இட்ஸ் மீ. டேய் விடுடா என கோபம் அதிகமாகிட, வாவ், இது கூட சூப்பரா இருக்கு பொண்டாட்டி. நான் தான் குண்டா இருக்கேன்னு லைவ் கமெண்ட் கொடுத்தீங்கல்ல, இப்ப என்னத்துக்கு தூக்குறீங்க என இதழ்களை சுழித்தாள். அவளை கட்டிலில் போட்டவன் கூடவே படுத்துக்கொண்டு விடாமல் தன் அணைப்பில் இருக்கினான். இப்படி கோவமா பேசும்போது லவ்லியா இருக்க சம்மு என சிரித்தான். போடா என அவள் நகரப்போக அவளை விடாமல் இழுத்ததில் அவன் மார்பின் மேல் வந்து விழுந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கிட 4 விழிகளும் நொடிகள் அதிகமாக ஊர்வலம் சென்றது. கௌசிக் விழிகள் அப்படியே கீழிறங்கி, சம்மு, பேசாம இனிமே நீ நைட் மட்டும் என்னோட ட்ரெஸ் போட்டுக்கோ, எக்ஸ்பெஷலி இந்த டி-ஷர்ட் என கூறி அவனின் பார்வையை மாற்றி எங்கெங்கோ நோக்கியவாறு இதழ்களுக்குள் சிரித்தான். சமுதிரி புரியாமல் புருவத்தை சுளித்தவாறு அவன் பார்வை போன திசையை குனிந்து நோக்கினாள். வேகமாக நிமிர்ந்தவள், ஃப்ராடு ஃப்ராடு, பார்க்க ஒண்ணும் தெரியாத பையன் மாதிரி சீன் போடுறது, ஆனா சரியான என அவனை சரமாரியாக அடித்தாள். சரியான சொல்லி முடிச்சிட்டு அடிடி என அவளை தடித்தான். சரியான கரடி என்றாள். ஓ, கரடிதான் இப்படி பார்க்குமா? ம், ஆமா, லண்டன் கரடி என வாயிற்குள் நக்கலாக சிரித்தாள். அஃப்கோர்ஸ், இந்த லண்டன் கரடி பார்க்க தானே சமுத்திரம் இன்னும் என அவள் அசையாமல் அப்படியே இருப்பதை சுட்டிக்காட்டி சிரித்தான். கௌசிக் என விலக போனவளை விடாமல் பிடித்தவன், பரவாயில்ல, இங்கிலீஷ்ல பியர்னு சொல்லு, கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும் என அவள் நெற்றியில் முத்தம் வைக்க தொடங்கினான். அவனின் தீண்டலில் அமைதியானவள் விழிகளை மூடினாள். கன்னங்கள் கழுத்து என முன்னேறியவன் அதற்கு கீழ் போக சட்டென்று வெட்கத்துடன் அருகில் விலகி படுத்தாள். அவள் மேல் படர்ந்தவனோ, டுடே மை டே, நோ மோர் எக்ஸ்கியூஸ் சம்மு என முத்தமிடத் தொடங்கினான். கௌசிக், ஒரு மாதிரி இருக்கு என அவன் டி-ஷர்ட்டை இழுத்துக்கு எஞ்சினாள். கௌசிக் அவளிடமிருந்து விலகி படுத்தான். சட்டென்று ஏதோ இழந்துவிட்ட உணர்வு தோன்றவும், என்ன ஆச்சு என திரும்பி கேட்டாள். நீ ரொம்ப கெஞ்சறியே, அதான் பாவம்னு விலகிட்டேன் என்றவனை முறைத்தாள். அவனும் சிரிப்பை அடக்க முடியாமல் வெளியிட, ஹே, என்ன கிட்டிங்கா என அவனை மீண்டும் அடித்தாள். பின்ன என அவள் மேல் படர்ந்தவன், ஒரு மாதிரி இல்லனாதான் ஆச்சரியம் சம்மு, திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட், இருக்கதானே செய்யும் என கேட்டான். ம், ஆனாலும் கௌசிக் என தடுமாறினாள். படுத்தாதடி, நீ கௌசிக்னு சொல்றதே மூட் ஆகுது தெரியுமா? பேசாம இனிமே கௌசிக்னே கூப்பிடு என கழுத்தில் முகம் பதித்தான். ம், ஏன் உங்க அத்தை என்ன வெளுத்து கட்டவா? அந்த பயம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல, அண்ணன் மகனை அடமொழி இல்லாம கூப்பிட்டா பொங்கிட மாட்டாங்களா? அப்பொழுதுதான் அது நினைவு வர நிமிர்ந்தவன், சம்மு, காலையில கோயிலுக்கு போகணுமா, பால் கொடுத்துட்டு போனப்ப அத்தை சொன்னாங்க என்றவன் விலகியவாறு அவளை தன்மேல் இழுத்து போட்டு கொண்டான். அவன் மார்பிற்கு கேஷுவலாக வந்தவள், ஏன் நான் காணாம போனதும் சமுத்திரி திரும்பி வந்தா அவளுக்கு மொட்டை போடுறேன் வேண்டி இருப்பாங்களோ என நக்கலாக கேட்டாள். அவனும் சிரித்தபடி, இருக்குமோ, எதுக்கும் இன்னைக்கு நல்லா உன் தலைமுடிய பாத்துக்கிறேன் என அவளின் முடிகளில் கையை விட்டு கோதிவிட்டான். தலைக்கு குளித்து வந்தமையால் லேசான ஈரமும் ஷாம்புவின் நறுமணமும் கலந்து வந்த வாசனையை அருகில் இழுத்து நுகர்ந்தான். நான் அங்கேயே உங்களுக்கும் சேர்த்து மொட்டை போட வச்சிடுவேன், எங்க காது கை கூடினா உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி என அவளும் அவன் முடிக்குள் கையை விட்டு பிடரியை பிடித்து ஆட்டி நெற்றியில் முட்டி சிரித்தாள். அடி பாவி, செஞ்சாலும் செய்வ போல, எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், மண்டையும் முடிங்களும் பத்திரமா இருக்கட்டும் என அவளின் மூக்கினை உரசி கொஞ்சினான். அது, நீ வர வர என் அத்தைய ரியல் மாமியார் கேட்டகரியில வச்சிருவ போல சம்மு. இல்லையா பின்ன, ஆல்ரெடி ஷி காட் ப்ரமோட்டட். எப்ப என் இடத்துல இன்னொரு பொண்ணை நினைச்சாங்களோ அப்பவே சமுதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், பழி வாங்காம விட மாட்டேன் என இதழ்களை சுளித்தாள். ஓ, எப்படி பழி வாங்க போற என நக்கலாக கேட்டான்.
சிம்பிளா தான். என்னையா மாத்த நினைச்சீங்கன்னு? பனிஷ்மெண்ட்டா? இந்தா வரிசையா பாருங்கன்னு 1, 2, 3, 4ன்னு குழந்தைங்கள பெத்து கொடுத்துட்டு பிஸியாக்கி விட்டுருவேன். இதை விட சிறப்பா பழி வாங்க முடியுமா என்ன? என கண்களை உருட்டி கேட்டாள். ஓ, ஓஹோ, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்கடி. சிறப்பான பழிவாங்கல் தான். சரி வா, அதுக்கான வேலையில இறங்குவோம். இதுக்கு நானும் உதவணுமே. பாவம் என் அத்தை என சிரித்தான். நல்லா வேணும் என வாயை கோணலாக்கினாள். ஓ என அவள் இதழ்களில் இதழ் பதித்தவன் கைகள் ஷர்ட்டை தாண்டி அவளின் வெற்றி இடையில் நழுவியது. கூச்சத்தில் நெளிந்தவள் அவனின் முத்தத்தில் சற்றே சமாதானம் ஆகிட, அவனின் கைகள் எல்லையை தாண்டிட, அதையும் மீறி இயற்கையான கூச்சம் மேலோங்கியது. அதன் பொருட்டு அவளின் கால்கள் நகர்ந்திட, அப்பொழுதுதான் கவனித்தான் அவளின் கொலுசொலியை. முத்தத்திலிருந்து மீண்டவன், ஏய், எப்ப நீ கொலுசு போட ஆரம்பிச்ச? இப்படி சத்தம் வர மாதிரி கொலுசு போட மாட்டியே நீ என கேட்டான். அதுவா, காலையில தான் சும்மா தோணுச்சேன்னு எடுத்து போட்டேன். அத உங்ககிட்ட காட்டுறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு நானும் மறந்துட்டேன். இருங்க, கழட்டி வைக்கிறேன். நோ நோ, வித்தியாசமா இருக்கு. நைட் லேம்ப் மாதிரி நைட் மியூசிக் என புருவத்தை உயர்த்தினான். போடா என அவன் கன்னத்தில் அடித்தபடி மார்பில் முகம் புதைத்தாள். அவளின் கன்னங்கள் அவன் மார்பில் அழுத்தவும், இந்த கன்னத்துக்கு தனியா எதுவும் சாப்பிடுறியா சம்மு? இவ்ளோ கொழு கொழுன்னு இருக்கு என கன்னத்தில் பற்களை பதித்தான். ஆ, நான் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் வாயில இட்லியை வச்சுட்டு வந்திருக்கியான்னு கிண்டல் செய்வாங்க தெரியுமா? இப்ப நீங்களுமா? சேச்ச, அழகுடி இது. சம்மு, நீ இப்படி இருந்தாதான் அழகா இருப்ப. அம்ரு நிச்சயத்துல ஒரு ட்ரெஸ் போட்டியே, நினைவு இருக்கா? அவ்ளோ கியூட்டி என இடையில் கை நீள ஷர்ட்டில் மறைந்திருந்த இடைக்குள் சென்றது. அதை விலக்கியவன் வெற்றிடையில் கையினால் வருடியவாறு அவளின் முகம் கழுத்து என முத்தத்தில் மொத்தமாக அவளை கரைத்துக் கொண்டிருந்தான். அவனின் போன் அடித்தது. இப்ப யாரு என அதை எடுத்து பார்த்தவன் யுக்தா என்ற பெயரை கண்டு, இவளா என்றான். யாரு? யுக்தா. அவளுக்கு நேத்து கூப்பிட்டேன், எடுக்கல. இப்ப நான் பிஸி என போனை தூக்கி போட்டான். அதான் காலையில எந்திரிக்கலனா ஒரே அசிங்கமா போயிடும் என கெஞ்சினாள் சமுத்ரி. சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? தூக்கம் வருவதா இல்ல காலையில சீக்கிரம் எழுந்திருப்பதா? ம், இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்லுவேன்? தூக்கம் வருதுன்னு சொன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. காலையில எழுந்திருக்க கஷ்டம்னு சொன்னா கிண்டல் பண்ணுவீங்க. போங்க என இதழை சுளித்தாள். தெரியுதுல்ல, அப்போ உனக்கு ஆப்ஷனே இல்ல சம்மு. ஐ எம் நாட் மிஸ்டு டுடே பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு வயசாக தொடங்கிட்டு என கண்களை சிமிட்டினான். ஓ, எனக்கு தாலி கட்டலாம் இந்த வயசு அப்படியே இருந்திருக்குமோ? அஃப்கோர்ஸ், அது கன்னி பையன். நேத்து கதை. இன்னைக்கு மணாளன் விரதத்தை முடிக்கும் நாள். கௌசிக்னா ரொம்ப தங்கமான பையன்னு உங்க அத்தை நினைச்சிட்டு இருக்காங்க மிஸ்டர் புருஷா. பட் மீ ஒன்லி நோ அபவுட் தட் ஹூ ஆர் யூன்னு. நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் யூ ஆர் மை லைஃப் அண்ட் பெட்டர் ஆஃப் டி. அவளின் கையில் அழுத்தத்தில் வளையல்கள் உடைந்தது. காலையில வளையல் இருக்குமா என முறைத்தாள் மனைவி. அது உன்னோட கோஆபரேஷன்ல தான் இருக்கு சம்மு என சிரித்தவன் தலைமுடியை பிடித்து அருகே இழுத்தாள். ரொம்ப சிரிக்காதீங்க கௌசிக் என அவனின் இதழை பற்றி அழுத்தினாள். விழிகளை பெரிதாக்கியவன் மனதில் வரே வா என்றான். விழிகளில் சிரிப்பை கொண்டு வந்து அதை கண்டவள் அவனின் முதுகில் அடித்தாள். நேற்று இல்லாத மாற்றம் இன்று மாறியதே. காதல் கிறுக்கன் காதலி உணர்வுகளை தட்டி எழுப்பும் வேலையில் முனைந்திருக்க அவளின் அங்கங்கள் ஒவ்வொன்றும் சிலிர்த்தது. அவள் அவனின் விரல் பட்டு மீட்டிய பொழுதில் விழிகளின் மோதலுக்கு ஏற்ப விரல்களின் வேகமும் வெற்றிடையை சீண்டி நகரத் தொடங்கியது. அதன் எதிரொலியாய் கால் கொலுசொலி இசையை அனுப்பியது. அதுவரை முன்னழகை மறைத்திருந்த அவனின் ஆடை அவ்விடத்தை உரிமையாளன் ஆராய்ச்சி மேற்கொள்ள அனுமதி அளித்து விலகிச் சென்று விழுந்தது. ஏக்கங்கள் உணர்வுகளாய் பெருக்கெடுக்க நொடிகள் நிமிடங்கள் முக்கிய பங்களிக்க வேண்டும். கணவனின் விரல்கள் காவிய காதலாக உடலின் அழகியலை அணு அணுவாக எழுத தொடங்கியிருந்தது. அலங்கார மங்கையின் அணிகலன்கள் என அவளை மறைத்திருந்தவர்களை எதிரிகளாக இம்சிக்க அரசனோ ஆயுதமின்றி அவ்வெதிரிகளை வீசி எறிந்தான். ஒவ்வொரு எதிரியும் வீழ்ந்து கொண்டே போக மிஞ்சியது அவனின் அடையாளமான மஞ்சள் கயிறு. அதையும் வீழ்த்த போனவனின் கரத்தை பற்றியது பெண்மைக்கு உரிய பாதுகாப்பு உணர்வு. கணவனின் காதல் பரிசான அதை பிடித்து கொண்டது அவளின் கை. மானத்தை மறைத்த மற்றவை எல்லாம் விலகிய போது வராத அந்த கரம் இப்பொழுது வந்ததும் கணவனின் கேலிக்குரிய பார்வையை கண்டு கொள்ளாமல் முகத்தை சுளித்தாள். நீயா நானா போட்டியின்றி இரண்டு இதயமும் மாறி மாறி துடித்தது. அடுத்த நிகழ்வின் ஆதிக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு உணர்வுகள் மேலோங்க, உணர்ச்சிகள் வகுப்பெடுக்க
கல்வனவனின் கன்னியானவள் கடல் தேசத்தில் காரிகையாகி மூச்சிறைக்க காலின் கொலுசொலி தாண்டவமாடி கல்வனின் அங்கங்களை பதம் பார்த்திருந்தது. பதமாக இதமாக கடந்திட அது மழலையின் அணைப்பல்லவே. வழியிலும் சுகம் காணும் ஒரே யுத்தம், கணவன் மனைவியின் ஊடல் போராட்டம் மட்டுமே. கொலுசொலியா மங்கையின் குரலொலியா என குழப்பம் அளவில் போர் முடிந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் சமாதியாகின. விடிந்ததா? அது சந்திரனின் கவலை. விடிய போகின்றதோ? அது அந்த சூரியனின் கவலை. விடியற்காலை பொழுது. இருவருமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். கதவு தட்டும் சத்தம் கேட்க கௌசிக் கண் விழித்தான். சமுதிரி அவன் மார்பில் கிடந்திட அவளை மெல்ல விலக்கி படுக்க வைத்துவிட்டு எழுந்து அவளின் உடைகளை எடுத்து வேகமாக அணிந்தவாறே கதவருகில் சென்றான். கதவருகே சென்றவன் சமுதிரியை திரும்பி நோக்கிவிட்டு மெல்ல கதவை திறந்தான். தனம் கையில் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தார். என்ன அத்த? கௌசிக், கோயிலுக்கு போகணும்னு சொன்னல, வேகமா எந்திரிச்சு கிளம்புங்க. இந்தா, இதுல அண்ணியோட புடவை நகை எல்லாம் இருக்கு, அவளை போட்டுக்க சொல்லு என நீட்டினார். எத்தனை மணிக்கு போகணும் அத்த? 8 மணிக்கு எல்லாம் அங்க இருக்கணும். நல்ல நேரம் சீக்கிரமா வருது. நீங்க கிளம்பி வாங்க. நீயும் வேஷ்டி சட்டையை போட்டுக்க, இதுலயே இருக்கு. இன்னும் உன் பொண்டாட்டி எழுந்திருக்கலையா? இல்லத்த என இழுத்தான். சீக்கிரம் வாங்க என அவர் விலகி நடந்து சென்றார். கதவை தாழிட்டவன், என்னத்துக்கு அத்தை கோவிலுக்கு கூப்பிடுறாங்க? அதுவும் காஸ்டியூம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ என புலம்பிவிட்டு பெட்டில் சென்று அமர்ந்தான். போனை எடுத்த நேரத்தை நோக்க அது 6 மணியை காட்டியது. போர்வைக்குள் உடலை நிறுத்தி தலையை மட்டும் வெளியில் தெரியும்படி தூங்கிக் கொண்டிருந்த சமுதிரியை நோக்கியவன் அதே போர்வைக்குள் அவனும் நுழைந்து கொண்டு அவளை சீண்டினான். சம்மு, எழுந்துரு, கோயிலுக்கு போகணும். அவள் அசையவில்லை. அவளை முன்பக்கம் அணைத்தவாறு கன்னங்கள் காது மடல்கள் முத்தம் பித்து ஈரமாக்கிட சினுங்கியவள், பேசாம இருங்காத்தான் என்றாள். ஏய், அத்தை வந்து எழுப்பிட்டு போனாங்க, சீக்கிரம் கிளம்பு சம்மு. உங்களை தானே எழுப்பினாங்க, நீங்க போய் கிளம்புங்க. இப்ப மட்டும் அத்தை உள்ள வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் என சிரித்தான். ஏன் என கேட்டாள். கௌசிக் கைகள் அவள் உடலில் ஊடுருவ சமுதிரிக்கு அது நினைவில் ஏறியது. சட்டென்று கண் விழித்தவள் போர்வையை கழுத்துடன் இறுக்கியபடி திரும்பி அவன் பக்கம் நோக்கினாள். அவனோ அவள் முகத்துக்கு நேராக பார்த்து, என்னங்க மேடம் என கேட்டான். ஒன்னும் இல்ல என அவன் மார்பில் புகுந்து கொண்டாள். அவனோ ஆடையுடன் தென்பட, ஹே, எப்ப ட்ரெஸ் போட்டீங்க என கேட்டபடி நிமிர்ந்தாள். என் அத்தை எழுப்ப வந்தாங்கன்னு சொன்னல. கௌசிக், என் டிஷர்ட் எடுங்களேன். அது என்னோடது. இப்ப என்ன அதுக்கு? எடுத்து கொடுங்க கௌசிக். சம்மு, நீ கௌசிக்னு கூப்பிட்டாலே செம்மையா இருக்கு. அப்புறம் அகைன் மூட் ஆகிடும். அப்புறம் நான் பொறுப்பில்லப்பா. அடச்சி, ட்ரெஸ் எடுத்து கொடுடா என முறைத்தாள். நீ போய் எடுத்துக்கோ என போர்வையுடன் நகர்ந்து போய் கட்டிலில் சாய்ந்தவாறு அமர்ந்தான். ஹே, என்ன பண்றீங்க என அவளும் போர்வையுடன் அவனுடன் அருகே சென்றாள். எனக்கு குளிருது. விளையாடாதீங்க ப்ளீஸ், ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன். முடியாது. ஓ, முடியாதா? அப்ப நான் கோயிலுக்கு வரல, இப்படியே தூங்குறேன் என அவனை அணைத்துக்கொண்டு மார்பில் தலை சாய்த்து கண்களை மூடினாள். அவனோ அவள் செல்ல சீண்டல்களை செய்திட, அடி வாங்காம இருங்க, சொல்லிடுறேன்ல என்றாள். முடியாது என அவள் இடுப்பு முன்னழகு என சீண்டிட சமுதிரி பட்டென்று அவனின் கன்னத்தை பிடித்து நன்கு கடித்து வைத்தாள். ஆ என கத்தியவன், ஏய், ஏண்டி இப்படி கடிச்ச என கன்னத்தில் கை வைத்தான். நீங்க சும்மா இருந்திருக்கணும், இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கணும். அதுக்காக என கன்னத்தில் இருந்து கையை எடுக்க அங்கு நன்கு கன்றி இருந்தது. அச்சச்சோ அத்தா, என்ன இப்படி செவந்துட்டு என தடவி விட்டாள். உன்னோட கிஃப்ட்னு யாரும் கேட்டா சொல்லிடுறேன். போய் குளிச்சுட்டு வந்து இந்த கவர்ல இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்க. என் அம்மா புடவை நகைன்னு அத்தை கொடுத்தாங்க. ஓ என அதை வாங்கி ஆராய்ந்தாள். சூப்பரா இருக்காத்தான், ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே, சிம்பிளா போட்டுக்கவா? தெரியல, அத்தை கொடுத்தது, போட்டுக்கோ சம்மு, ஒரு நாள் தானே. என்றவள் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து சாரி என கூறிவிட்டு போர்வையுடன் எழுந்து பாத்ரூமிற்குள் ஓடினாள். கௌசிக் சிரித்துவிட்டு அவள் கட்டப்போகும் புடவை எடுத்து பாத்ரூம் முன்னே வைத்தான். சமுதிரியும் குளித்துவிட்டு வர கௌசிக் குளிக்கச் சென்றான். கௌசிக் குளித்து முடித்து வர சமுதிரியை கண்டு ஆச்சரியமாக நின்றான். ஒற்றை ஜரிகையில் மாம்பழ வண்ணத்தில் மெரூன் பார்டர் போட்டு கழுத்து கை நிறைய செயின் ஆரம் வளையல்கள் என அடுக்கி இருந்தாள். வாவ், சூப்பர், ஆனா கொஞ்சம் அதிகமோ என சிரித்தான். அதே, இட்ஸ் ஓகே, போட்டுக்கோ என புடவையை தொட்டு பார்த்தான். அவனின் அம்மா புடவை என அத்தை கூறியது நினைவு வர அதே யோசனையுடன்
சமுத்திரி இறுகி அணைத்துக் கொண்டான். அவளுக்கோ புரியாமல் நிற்க, அம்மா புடவை சமுத்திரி என்றான். ம் என அவனுக்கு ஆறுதல் கூறியவள் அவனை தெளிவுபடுத்தினாள். அனைவரும் கோவிலுக்கு கிளம்ப தனம் தாயம்மாவிடம் பழைய மாதிரி அதை எடு இதை எடு என வேலி சொல்லிக் கொண்டிருந்தார். தாயம்மாவும் அதை செய்திட சமுத்திரி அணிந்திருந்த நகைகளால் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாள். என்னத்துக்குன்னு கோவிலுக்கு சொல்ல மாட்டாங்க என முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள அம்ருவும் தனத்திடம் கேட்டாள். போய் திகழ ரெடி பண்ண என அவளை அனுப்பிவிட்டார். அம்மா எதுக்கு கோவிலுக்கு போறோம் என தாயம்மாவிடம் கேட்டும் அவருக்கும் தெரியவில்லை. அதே கடுப்புடன் இருந்தவள் கௌசிக்கிடம் ஏதோ கேட்க போனவள் கொஞ்சம் சத்தமாக கௌசிக் என அழைத்தாள். அனைவரும் திரும்பிட வினய் சிரித்தான். கௌசிக் முழித்திட தனம் கோபமாக சமுத்திரியை நோக்கினார். அவரை கண்டு கொள்ளாமல் கௌசிக் இத போய் கார்ல வைங்க என்றால் வேண்டுமென்றே. இங்க பாரு, இதெல்லாம் உங்க ரூம்குள்ள வச்சுக்கோ, பொதுவுல பேர் சொல்லி கூப்பிடாத என்றார் தனம். ஏன் புருஷன் நான் கூப்பிடுவேன், ஆமாந்தானே ஐயா என காசியை துணை கழித்தாள். ஆமா ஆமா 100% உரிமை இருக்கு என்றார் அவர். அப்படியா, நீங்க சொன்னா ரொம்ப சரி காசி, இனிமே நானும் உரிமையா கூப்பிடுறேன்டா என கணவனை முறைத்தார். அச்சச்சோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, தனோ நீ எப்பவும் போல கூப்பிடு என காசி நழுவினார். சமுத்திரி அதற்கெல்லாம் சலிக்காமல், ஏன் அம்ருக்கா மட்டும் வினயா தன பேரு சொல்லிதானே கூப்பிடுறாங்க என்றாள். அவ கூப்பிடுறானா அவ மாமியா எதுவும் சொல்லல, ஆனா இந்த வீட்டுல கூப்பிடக்கூடாது. நான் கூப்பிடுவேன், ஆமாந்தானே கௌசிக் என கௌசிக்கை தற்பொழுது துணை கழித்தாள். அவனோ இடையில் மாட்ட சட்டென்று நினைவுக்கு வந்தவன் அவள் அருகே சென்று மெல்ல அவள் காதில், பட் நீ கௌசிக்குன்னு சொன்னா என்னோட ஃபீலிங் பத்தி சொல்லியிருக்கேன்ல சம்மு, பாத்துக்கோ, இது பொது இடம் என்றான். என்னடா ரகசியம் பேசுற என கேட்டார் தனம். ஒண்ணுமில்லாத, கோயிலுக்கு போகலாம், இனிமே சம்மு பார்த்து பேசுவா, வாங்க என்றான். சமுத்திரி அவனை முறைத்துவிட்டு வெளியில் சென்றான். கோவிலில் அனைவரும் பூஜைக்கு காத்திருக்க ஐயர் வந்ததும் தனம் தன்னிடமிருந்த தங்க சங்கிலியால் கோர்க்கப்பட்ட மாங்கல்யத்தை எடுத்து அவரிடம் நீட்டினார். இதுதான் சாமி, அவங்களுக்கு தாலி பிரிச்சு போடணும், ஆனா இதே சங்கிலியில தாலியோட. நான் பூஜை பண்ணிட்டு தாரேமா என்று வாங்கிச் சென்றார். கௌசிக், இது அண்ணியோட தாலி, உன் அம்மா நினைவா வச்சிருந்தேன், அவர் தந்ததும் அவ கழுத்துல போட்டு விடு என்றார் தனம். சரித்த. சமுத்திரி தனத்தை நோக்கிட மனதில் சிரிப்பு வந்தாலும் முகத்தில் காட்டாமல் முகத்தை சுளித்தாள். ஏண்டி அத்தைய முறைக்கிற என கேட்டான் கௌசிக். சும்மா செல்லமா பார்த்தேன், என் பிளேஸ பெர்மனன்ட் ஆக்குறாங்களோ என சீண்டினாள். ஐ லவ் திஸ் மூமெண்ட் சம்மு. நானும் தான் அத்தான், சாமி கும்பிடுங்க என்றாள். அனைவரும் சாமி கும்பிட தனம் மனதில், ஆண்டவா, என் மனசுல தப்பா நினைச்சு சமுதிரி ஏத்துக்காம தப்பு பண்ணிட்டேன், ஆனா என்னைய மன்னிச்சிடு, அவங்க நல்லா வாழணும், பிள்ளைங்க பிறந்து சந்தோஷமா வாழணும், எனக்கு அது போதும் என வேண்டிக் கொண்டார். சமுதிரி மனதில், ஐயா, தனம்மா, அம்மா, நான், அத்தான்னு அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா வாழணும், நீதான் அருள் புரியணும்மா தாயே என வேண்டிக் கொண்டாள். சமுதிரி கண்களை திறக்க அவளையே நோக்கி கொண்டிருந்த கௌசிக்கிடம், சாமியை கும்பிட்டு ஏதாச்சும் வேண்டுங்க அத்தான் என்றாள். அதான் நீயும் அத்தையும் போட்டி போட்டுட்டு வேண்டீங்களே, அப்புறம் என்ன, வா என சிரித்தான். ஐயர் வந்து தாலிக்கொடியை நீட்ட அனைவர் முன்னும் சமுதிரி கழுத்தில் கௌசிக் மாட்டிவிட்டான். இருவரையும் அழகாக போனில் வினய் போட்டோ எடுத்துக்கொண்டான். திகழ், ஐ, கௌசிப்பா சமமாக்கு கல்யாணமா என குதித்தான். ஆமாம் திகழ், அவங்க இனிமே ஒன்னாதான் இருப்பாங்க, உன் அப்பா அம்மா மாதிரி என்றார் லிங்கம். தாத்தா, அப்ப என்ன மாதிரி குட்டி பையன் எப்ப வருவான்? அனைவரும் சிரிக்க தனம், வருவான், அடுத்து அதானே வேணும் என்றார் அர்த்தமாக சமுத்திரியை நோக்கியவாறு. திகழ், உன் பாட்டிக்கு நிறைய வேலை கொடுக்க போறேன், வெயிட் அண்ட் வாட்ச் என்றால் அவளும் நக்கலாக. அதை புரிந்து கொண்ட கௌசிக் கலவரமாக பார்த்தான். வினய், என்னடா சொல்றா என கேட்க, ஏண்டி என மனைவியை லுக்கு விட்டுவிட்டு, ஒன்னும் இல்ல என சமாளித்தான். தாயம்மாவிற்கு அந்த தாலிக்கொட்டி போட்டுவிட்ட நிகழ்வு மன திருப்தியை அளித்திட காசி, தாயம்மா அவங்க மனசு போல நல்லா வாழ்வாங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க என்றார். நீங்க முதல்ல செய்யுங்கய்யா என்றார் அவர். எல்லாரும் நில்லுங்க, அவங்க விழுந்து வணங்கட்டும் என்றாள் அம்ரு. அனைவரும் சேர்ந்து நிற்க கௌசிக் சமுத்திரி அவர்கள் காலில் விழுந்து வணங்கினர். சமுத்திரகாந்தன் அடுத்து. சமுத்திரகாந்தன் இறுதி பாகம். சில வருடங்கள் கடந்தது. மாலை பொழுதில் பாராட்டு விழாவை முன்னிட்டு வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நண்பர்கள், உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் அங்கு ரூபி இல்லத்தின் தோட்டத்தில் சூழ்ந்திருந்தனர். தாயம்மா அமைதியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார்.
அவர் பார்வையில் பிள்ளைகள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர் வேலை இன்று. தனம் விருந்திற்கு தேவையானவை வந்தாகிவிட்டதா என்ற பரிசோதனையில் இருந்தார். அம்ரு, வினய் வருபவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தனர். காசி, வினய், கௌசிக் எங்க? இந்நேரம் கிளம்பி வர வேண்டாமா என கேட்டார். அப்பா, சமுத்திரி போயிருக்கா, அத்தான் கிளம்பி வந்துடுவாரு என்றாள் அம்ரு. வினய், யார் அழைக்க போனது? சமுத்திரியா? அப்பா அவன் வந்தா மாதிரிதான். லிங்கம் சிரித்தபடி, டே, உனக்கே அவங்கள பார்த்து போறாம என கேட்டார். பின்ன என்னப்பா, நம்ம நாட்டு மக்கள் தொகை முதல் இடத்துல இருக்குன்னு பிரதமரே கவலைப்பட்டுட்டு சம்சாரி வாழ்க்கையை விட்டுட்டு துறவரத்துல இருக்காரு. இவன் என்னடானா 1, 2, 3 இப்ப 4ல இருக்கான். நாடு தாங்காதுப்பா என வினய் புலம்பினான். இந்த வீடு தாங்கினா போதும், நாடு எதுக்கு தாங்கணும்? கண்ணு வைக்காத வினய், அந்த பச்சை மரத்தை பாரு என்றார் தனம். என்னது? கடவுளே, ஆளை விடுங்க, அவங்கள கண்ணு வேற தனியா வைக்கிறாங்க என மாமியாரான அத்தையை முறைத்தான் வினய். அவ பெத்து தரா, அவன் வரிசையா லிஸ்ட் போடுறான். உன் பொண்டாட்டி உன்னோட ஒதுங்கிக்கிட்டா, நீ கொடுத்து வச்சதா அவ்வளோதான் என சாந்தி சிலுப்பினார். வினய், உங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் எஸ்கேப் ஆகுறேன். யூ வில் டேக் கேர் ஆஃப் ஹர் என அம்ரு நகர்ந்தாள். அத்தா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பிட்டீங்களா என கேட்டபடி சமுத்திரி அறைக்குள் வேகமாக நுழைந்தாள். ஹே, மெதுவா வா, இடிச்சுக்க போற, பார்த்து வா. பாப்பா எங்க என அவளின் கையை பிடித்து கொண்டான். கீழே இருக்கா, அங்க ஐயா வர சொல்றாரு, வாங்க போகலாம். இதுக்கு நீ தான் வரணுமா? ஒரு ஃபோன் பண்ண கூடாதா சம்மு? பரவாயில்ல, நீங்க எப்படி கிளம்பி இருக்கீங்கன்னு பார்க்கணும்ல, அதான் நானே வந்தேன் என அவனின் சட்டையின் சிறிய சுருக்கத்தை நீவி விட்டாள். ஓகேவா? ஓ, சூப்பர் என அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். என அவனும் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். எல்லாம் கிண்டல் பண்றாங்க அத்தான். எதுக்கு? நம்பர் 4ன்னு தான். யார் என்ன சொன்னா என்ன சம்மு? இது நம்ம எதிர்பார்க்காதது. முதல் பிரசவத்துல நம்ம பையன் ரிஷிமூர்த்தி பிறந்தான். அடுத்தது ட்வின்ஸ் ஆனந்த்மூர்த்தி, ராகவமூர்த்தி பிறந்தாங்க. நீதான் பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்ட. சோ காட் கேவ் அட் லாஸ்ட் டாட்டர் ஈஸ்வரி. இதுல கிண்டல் பண்ண என்ன இருக்கு? லீவ் தெம். அந்த வினைக்கு இருக்கு. யூ டோன்ட் வரி என ஆறுதல் செய்தான். என அவள் முகம் தெளிவடவில்லை. அடியே, என் அத்தைய பழி வாங்கணும்னு நீ யோசிச்ச. ஆனா அவங்க நீ இன்னும் 10 பெத்து கொடுத்தாலும் வளர்த்துருவேன்னு ரெடியா இருக்காங்க. நீ வேணா ட்ரை பண்றியா என நக்கல் அடித்தான். அவனை முறைத்தவள், ஆமா, இதுக்கே எனக்கு முடியல. நீங்க வேற கௌசிக், நானே ஏதோ அப்ப இருந்த கோபத்துல சொன்னேன். ஆனா ரியலா இப்படி அமையும்னு நினைக்கல. அதேதான் நானும் சொல்றேன். லெட் இட் என்ஜாய் சம்மு. அப்புறம் உன்னோட கௌசிக் என அவளை கொஞ்சினான். ஹலோ, போதும், அங்க வெயிட் பண்றாங்க. இப்ப நம்ம போகல, அவ்வளவுதான். அம்ரு அக்காவும் வினயத்தானோ போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க. சரி வா போகலாம். டெலிவரி ஆகி இன்னும் நீ நார்மல் ஆகல, அதுக்குள்ள ஏன் ஸ்ட்ரெயின் பண்ற சம்மு? பரவாயில்ல, நான் ஓகே தான். இன்னைக்கு ஹாப்பியா இருக்கத்தான். ஏன்? என் அத்தா அவரோட எழுத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினா சும்மாவா இருக்க முடியும்? எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் என அவன் தோளில் சாய்ந்தாள். வேணாம்னு ஒதுக்கி வச்சத நீதான் ஆரம்பிக்க சொன்ன சம்மு. இது ஒன்னாலதான் கிடைச்சதுன்னு சொல்லுவேன் என அவளை ஒரு பக்கமாக அணைத்தான். கௌசிக் போன் அடித்தது. வினிதான் என கூறி சிரித்தவன், சரி வா போகலாம் என தோட்டத்திற்கு சென்றார்கள். அனைவரும் சூழ்ந்திருக்க கௌசிக்கை பாராட்டி பலர் பேசினர். அவனின் தொழில் ரீதியானவர்கள், நண்பர்கள் என விருது வாங்கியதற்காக பாராட்டு தெரிவிக்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தனர். இறுதியில்தான் கௌசிக் பேசினான். பொதுவான வணக்கங்களோடு தொடங்கியவன், எனக்கு இந்த விருது கிடைக்க முக்கியமான காரணம் என் மனைவிதான் என சமுத்திரியை அவன் அருகில் அழைத்தான். சம்மு வேண்டாம் என்று கூற கௌசிக் கட்டாயமாக தலையை அசைக்கவும் எழுந்து சென்றாள். ஒரு காலத்தில் பாதை மாறிப்போன என் எழுத்து பல அனுபவங்கள் கடந்து கடலில் நீந்தி இன்று சரியான பாதையில் வந்து கரை சேர்ந்திருக்கிறது. எனக்கு பிசினஸ், வீடு, குழந்தைகள்னு இருந்தாலும் எழுத்து ஒரு தீராத காதலாக தினமும் என் வாழ்க்கையில பயணிக்கிறது. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என் மனைவி, குடும்பத்தாருக்கு நன்றி. பொதுவாக விரகம் என்பது காமம், பிரிவு என பல பொருட்களை உள்ளடக்கியது. எழுத்தாளர்கள் இந்த விரகத்தை அதிகமாக கொடுக்க முயன்றால் எழுத்தின் தன்மை மாறி நம் பயணம் பாதை மாறிவிடும். பொதுவான பந்தயத்திலிருந்து நம் எழுத்துக்கள் தனித்து பிரித்துவிடும். ஆதலால் காதலில் விரகத்தை தேவையான அளவில் காட்டி இலைமறைவில் கொடுத்தால் காதலும் கசப்பில்லாமல் ஆயுள் வரை நீடிக்கும். எழுத்து என்பது உணர்வுகளை கட்டி போடும் ஆயுதமாக இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சிகளை தூண்டும் விரகமாக மாறிவிடக்கூடாது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. புனைப்பெயர் சமுத்திரகாந்தன்.
சென்டிமெண்டா எனக்கு கனெக்ட் ஆனதுனால மாத்தாம அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஒய்ஃப் பேரும் அதுல இருக்கு. சோ இட்ஸ் ஸ்பெஷல் டு மீ என முடித்துக் கொண்டான். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் புகைப்படத்திற்கு நிற்க சொல்ல கௌசிக் சம்முவின் பார்வையில் புரிந்து பிள்ளைகளை அழைத்தான். மூத்தவர்கள் மூவரும் ஓடிவர தனம் அவர்களின் மகளை தூக்கிக் கொண்டு வந்து தந்தார். கௌசிக் மகளை கையில் வாங்கிக் கொண்டான். சமுதிரி மற்ற மூவரை முன் அணைத்திருந்தாள். அனைவரும் குடும்பமாக அழகாக புகைப்படத்தில் பதிந்தார்கள். இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்றிட குடும்பத்தினர் மட்டுமே இருந்தனர். பிள்ளைகள் தூங்காமல் விளையாட்டு ஓட்டம் என ஆடிக்கொண்டிருந்தனர். எவ்வளவு நேரம் ஆடினாலும் ஓடினாலும் சமுதிரி போதும் என்றால் மூவரும் படுக்கை அறைக்கு சென்று விடுவர். தனம் மட்டுமே செல்லம் கொடுத்து அரவணைப்பது. தாயம்மா எல்லாம் சமுதிரியை தாண்டி பேசிட முடியாது. தனமும் சமுதிரியை மீறி கொஞ்சிட மாட்டார். சில விஷயங்களில் அவள் முடிவே என ஒதுங்கி விடுவார். அதே போல்தான் தனத்தின் செல்லத்திலும் சமுதிரியும் நுழைய மாட்டாள். சமுதிரி, போதும் போய் தூங்க போங்க என கூறியதும் ரிஷி, ஆனந்த், ராகவ் மாடியில் இருக்கும் கௌசிக்கரையை நோக்கி சென்றனர். ரிஷிக்கு 6 வயது, அடுத்த இரட்டையருக்கு 4 வயது. திகழும் அவன் அறையை நோக்கி சென்றான். 2 மாதங்களே ஆன ஈஸ்வரி தனத்தின் மடியில் தூங்கிக் கொண்டு இருந்தாள். அத்தா, நான் போய் பசங்களை தூங்க வைக்கிறேன், நீங்க பாப்பாவை தூக்கிட்டு வாங்க என மற்றவர்களிடமும் கூறிவிட்டு எழுந்து சென்றாள். வினய், டேய் நீயும் போடா, உன் பொண்டாட்டி சிக்னல் கொடுத்துட்டு போறா, நான் போறேன் பின்னாடியே வாங்கன்னு என கிண்டல் செய்தான். ஆமா, உங்களுக்கு நேரா சொன்னாலே தெரியாது, இதுல சமுதிரி சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டு பாருங்களேன் என அம்ரு கிண்டல் செய்தாள். ஆமா ஆமா, நீ சொல்லிட்டாலும் என வினயும் சலித்துக் கொண்டான். கௌசிக், இது தேவையா உனக்கு என சிரித்தான். ஆனாலும் அந்த கடவுள் எப்படி ஜோடிகள் அமைச்சிருக்காரு பாரு லிங்கம். இவங்க 2 பேரும் சண்டை போட்டே வாழ்க்கையை நகர்த்துறாங்க. கௌசிக் சமுதிரி அதிகமா அன்பை கொட்டி வாழ்க்கையை கடத்துறாங்க. அழகான அமைப்புல்ல என பெருமை கொண்டார் காசி. கண்டிப்பா நீயும் தனமும் பொருத்தமா அமைஞ்ச மாதிரிதான் என சிரித்தார் லிங்கம். மாமா, எல்லாம் பொருத்தமும் சரியாதான் இருக்கு. ஆனா அந்த கடவுள் உங்களுக்கு தான் துரோகம் பண்ணிட்டாரு போல என நக்கலாக லிங்கத்திடம் கூறினாள் அம்ரு. மருமகளே, அது போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருப்பேன் போல. அதான் கடவுள் இந்தா வச்சுக்கோன்னு தண்டனையை தூக்கி கொடுத்துட்டாரு. அதுவும் உன் அப்பா மூலமா என நண்பனை முறைத்தார். தனம் சிரிக்க, ஏன் உங்களுக்கு வீட்டுக்கு கிளம்புற எண்ணமே இல்லையா என கேட்டவாறு பேரனிடம் பேசிவிட்டு அங்கு வந்தார் சாந்தி. போலாவா, நீ இங்க இருந்தா மத்தவங்களுக்கும் ஃப்ரீயா நிம்மதியா இருக்க முடியாது. தண்டனை எனக்கு மட்டுமே இருக்கட்டும் என மெல்ல கூறிவிட்டு எழுந்தார் லிங்கம். அம்ருவினை அங்கேயே தங்கினர். அடுத்த நாள் போகலாம் என்று. அவர்கள் கிளம்பியதும் வினய் அம்ரு அறைக்குள் சென்று விட்டனர். கௌசிக் அத்தையிடமிருந்து மகளை வாங்கிக் கொண்டான். கௌசிக், மெதுவா கொண்டு போ, முழிச்சிட போறா என்றார். நான் பாத்துக்கிறேன் அத்த, நீங்களும் மாமாவும் போய் தூங்குங்க என மாடிப்படிகளில் ஏறினான். தனோ, நீயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருந்தாலும், ஏன் அம்ருவையே கட்டி வச்சிருந்தாலும் கூட கௌசிக் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டான். அவனுக்கு பெத்தவங்க ஆசிர்வாதம் எப்பவும் இருக்கு என்றார் காசி. ஆமாங்க, சமுதிரி அவ விஷயத்துல கரெக்டா இருக்கா. புள்ளைங்க கூட பகல்ல எவ்வளவு வேணா பாசத்தை கொட்டி பாத்துக்கோங்க. ஆனா நைட்டுக்கு என் புள்ளைங்கன்னு கூட்டிட்டு போயிடுறா. அதே மாதிரி கௌசிக் எனக்கு மகனோ அண்ணன் பையனோ எப்படி வேணா பாசத்தோட வச்சுக்கோங்க. ஆனா அவளுக்கு புருஷன் அதை விட்டு தராம பாத்துக்கிறா. கெட்டிக்காரிங்க என பெருமைப்பட்டு கொண்டார். அது என்னவோ உண்மைதான். தாயம்மாவை கூட அப்படிதான் வச்சிருக்கா. தாயம்மாக்கு உடம்பு சரியில்லைங்க. அதான் சமுதிரி ரொம்ப தொந்தரவு செய்யறது இல்ல. எப்படியோ சமுதிரி இந்த குடும்பத்தை நல்லா பாத்துப்பா. நமக்கு கவலை இல்ல. ஆமாங்க, எனக்கும் அந்த நிம்மதி இருக்கு, அது போதும் என்றார் தனம். அறைக்குள் சென்ற கௌசிக் அங்கு தூங்காமல் பேசிக் கொண்டிருந்தவர்களை கண்டு சிரித்தபடி, என்னமோ தூங்குறது போல எல்லாரும் வந்தீங்க என கேட்டுக்கொண்டே சென்று கட்டிலில் அமர்ந்தான். அப்பா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஏன்? கதை சொல்லதான். அம்மா கிட்ட கேட்க வேண்டியது தானே. அம்மா சொல்லியாச்சு, நீங்க சொன்னாதான் தூக்கம் வரும் என்றான் ரிஷி. என கட்டிலில் சாய்ந்தவாறு மகளை நெஞ்சில் போட்டுக் கொண்டான். அவளோ நெளிந்து மறுபடியும் தூங்கத் தொடங்கியிருந்தாள். சமுதிரி கௌசிக்கன் அருகே நகர்ந்து படுக்க அவள் மேல் இரட்டையர்கள் ஏறி படுத்துக் கொண்டார்கள். ரிஷி கௌஷிக்கின் கைவளைவில் படுத்துக்கொள்ள அவனோட சிறுவயது கதையை சுவாரஸ்யமாக கூறத் தொடங்கியிருந்தான் கௌசிக். சிறிது நேரத்திலேயே பிள்ளைகள் தூங்கிவிட சமுதிரி அவர்களை வரிசையாக படுக்க வைத்தாள். மகளை வாங்கி பால் கொடுத்துவிட்டு விரிந்த தொட்டியில் போட்டுவிட்டு வந்து கௌசிக் அருகே அமர்ந்தவாறு சாய்ந்தாள். என்ன மேடம், டயர்டா? ஆமா, கால் வலிக்குதத்தான். என அவள் கால்களை எடுத்து அழுத்தி பிடித்து விட்டான். அவனின் தலையை கோதியவாறு, இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருந்தா நான் வேஸ்ட் இல்ல அத்தான்
அதான் மிஸ் பண்ணலையே, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? எப்படியோ ஆரம்பிச்ச என் வாழ்க்கைய இந்த இடத்துல நிறுத்தியது நீங்க தான். தேங்க்ஸ் கௌசிக் என அவன் தலையில் முத்தம் வைத்தாள். ஆல்ரெடி கௌசிக்குன்னு சொல்லி 4 வந்தாச்சு சம்மு என சிரித்தான். போடா என வெட்கப்பட்டாள். எனக்குமே ஒரு அழகான வாழ்க்கையை நீதான் கொடுத்திருக்க சம்மு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் என அவள் பாதத்தில் தூக்கி அதில் இதழ் பதித்தான். ஐ லவ் யூ டூ, இந்த சமுத்திரத்தின் காந்தன் என இரு கைகளையும் நீட்டினாள். அவள் அணிப்புக்குள் புகுந்தவன் தன் தாயின் மறு உணவான தாரத்திடம் தன் அன்பை மீட்டெடுத்தான். இருவருமே ஒருவர் அணைப்பில் ஒருவர் மூழ்கிட நிம்மதியான மனநிலையில் நித்திரைக்கு சென்றனர். மகள் பிறந்ததிலிருந்து சமுத்திரிக்கு கிடைக்கும் நேரத்தில் தூங்க நேரிடுவதால் அவளை தனக்குள் அடக்கி தூங்க வைத்தான் கௌசிக். மகள் மீது கௌசிக் பார்வை பட்டுக்கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில்தான் சமுத்திரியும் தூங்குவது. அழகான வாழ்க்கையில் இணைந்து அடுத்த கட்டத்து நிகழ்வுகளில் தங்களை நுழைத்து இனிமையாக வாழும் கௌசிக், சமுத்திரி மற்றும் அவர்களின் குடும்பத்தை வாழ்த்திடுவோம். அவர்களின் வாழ்க்கை இதேபோல் என்றும் சிறப்பாக செல்ல ஆசீர்வதித்து நாமளும் விடை பெறுவோம். சமுத்திரகாந்தன் மற்றும் இக்கதை எழுத்துலகில் நடைபெற்று வரும் மாற்றங்களை பொறுத்து நிழல் நிஜம் என பிரிவை புரிதலோடு கையாளுவதற்கான கருவை மட்டுமே தாங்கியது. வயதில் புரியாமல் நாம் எடுக்கும் முடிவு பிற்காலத்தில் அனுபவ பாடமாக மாறுகிறது. எழுத்தறியாமல் காதலில் விழுந்த இரு மனங்கள் அதை அறிந்தபோது விரகமில்லாமல் சேர்ந்தது. கௌசிக் சமுத்திரி காதல் அழகான காவியமாக காட்சியளித்தது. அந்த சமுத்திரத்தின் காந்தமாக அவனும் மாறியிருந்தான். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமுத்திரகாந்தன் ஆடியோ நாவல் மூலமா உங்க எல்லார் கூடவும் தொடர்ந்ததுல சந்தோஷம். உங்களுக்கு சமுத்திரகாந்தன் பத்தி இருக்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த நாவல்ல பார்க்கலாம். பாய்.